சார் ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் தீர்ப்பு இன்னைக்கு வழங்கியிருக்காங்க. திரும்பவும் படத்த முதல்ல இருந்து விசாரிக்கணும் அப்படின்னும், தனி நீதிபதியோட தீர்ப்ப வந்து ரத்து செய்றதாவும் அறிவிச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த வழக்கு இன்னும் முடியாம இந்த போயிட்டு இருக்குல்ல? பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே ஜனநாயகன் தயாரிப்பாளர் தான். ஓகே. இதுல ஃபண்டமெண்டலா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கோர்ட்டை ஒரு தீர்ப்பு வந்த உடனே கோர்ட்டை குறை சொல்றது, அவர் யாரு என்னன்னு பேசுறதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். ம். ஏன்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, சிபிஎஃப்சி எங்களுக்கு டைம் வேணும் ஆன்சர் பண்றதுக்கு, அந்த டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ம். தவிர உடனடியா நீ ஆர்சிஏ பண்ணி ஆகணும், உடனடியா இந்த படத்தை பார்க்கணும், சர்டிபிகேட் கொடுக்கணும், எந்த கோர்ட்டும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷனுக்கு கமாண்ட் பண்ண முடியாது. ஓகே. ஏனென்றால் அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. இப்போ இந்த படத்துக்கு ஆர்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்றது வருதுன்னு வச்சுக்கோங்க. ம். இதுக்கு முன்னாடி ஒரு 15 படம் ஆர்சி பார்க்க வேண்டியதா நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது 16வது படமா தான் இருக்கும். ஓகே. ம். ம். அதனால கார்த்தாலையும் சாயங்காலமே ஆர்சி பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்த்தாங்கன்னா இந்த ஆர்சி 2 நாள் கழிச்சு இன்னொன்னு பார்ப்பாங்க, இன்னொரு 2 நாள் அப்படின்னா பார்த்தாலும் 30 நாள் ஆயிடும். ம். தவிர இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை, எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது? அந்த ராணுவ சம்பந்தப்பட்ட காட்சிகள்லயோ காட்சிப்படுத்துதலையோ எதுலையோ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹோம் மினிஸ்ட்ரியில என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கல. ஓகே. ஒரு படத்துல ஒரு நாய் குறுக்க போனாலோ மாடு குறுக்க வந்தா கூட நீ அனிமல் வெல்ஃபேர் போர்டில் போய் நான் இதை துன்புறுத்தலைன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த சர்டிபிகேட்டை கொடுத்த பிறகுதான் சென்சார் சர்டிபிகேட் உங்களுக்கு வழங்கப்படும். அதை வாங்கியிருக்காங்களா இல்லையா? அதுக்கு பதிலே இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நாம எல்லாருமே இத ஊகத்தின் அடிப்படையில பேசுறோம். இந்த ஜனநாயகனுடைய இந்த தாமதம், தடையினே சொல்ல மாட்டேன், தாமதம் அத அரசியல் ரீதியாக நமக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும்னு விஜய் நினைச்சிருந்தா அதுலயும் மிகப்பெரிய தோல்வியை தான் அவர் தழுவுவார். ஆனா இப்ப வர விஜய் அவர்கள் அமைதியாவே இருக்காரு சார், எதுவும் பேச மாட்டாரு. விஜய்க்கு என்ன போச்சு, அவரா காசு போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவர் காசு போட்டிருக்காரா இல்லையாங்கிறது தயாரிப்பாளருக்கு தான் தெரியும், விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். அதை நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா அவர் 500 கோடி ரூபாய் வருமானத்தையே விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றவருக்கு இந்த படம் வந்தா என்ன வராட்டா என்னன்னு கூட தோணலாம். இல்ல ஒருவேளை இப்ப மற்ற படங்கள் மாதிரி சொய்யா ஓடாத போய் இன்னும் நமக்கு அசிங்கமான இது வந்துருச்சுன்னா அதுக்கு பதிலா இந்த மாதிரி தாமதம் ஆகி எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தா கூட பரவாயில்லன்னு கூட அவர் நினைக்கலாம். விஜய் என்ன நினைக்கிறாரு, விஜய் என்ன யோசிக்கிறாரு, இதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆனால் இந்த படத்தை வைத்து விஜய் தன்னுடைய கட்சிக்கு ஒரு அனுதாபம் தேட முயற்சித்தால் அது ஒரு பூஜ்ஜியமான ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஏன்னா சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கு நாளைக்கு என்ன ரேஷனியா நிறுத்திட்டாங்க எல்லா ஜனங்களும் கொந்தளிச்சு போறதுக்கு? யோசிச்சு பாருங்க, சினிமா தானே. இல்ல ஏன்னா இப்ப வர விஜய் தொண்டர்கள் அரசியல் அழுத்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் என்ன கேக்குறேன், ஒரு படத்தை எடுப்பதற்கு 1.5 வருஷம் செலவழிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சென்சார் போர்டு மாத்திரம் 2 நாள் முன்னாடி கொடுப்பாரா? அது என்னது? சென்சார் சர்டிபிகேட்டே வாங்காம ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்றதே ஒரு குற்றம், சட்ட ரீதியான குற்றம். அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலையான்னா, யாரோ ஒரு சைக்கிள்காரன் ஒரு ஒன்வே டிராபிக்ல போவான், உடனே லாரிக்காரனும் போவேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, லாரி வேலை தெரியுமா அப்படின்னு பேசுறது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? இந்த தடவை ஏதோ ஒரு நியாயமான ஒரு அதிகாரி வந்திருக்காரு, அதான் பிரச்சனை. ஆனா இன்னைக்கு திரும்பவும் கபாலி படம் வந்த போது உலகம் முழுக்க அது ஏ சர்டிபிகேட், தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதுக்கு யூ சர்டிபிகேட் கொடுத்தாங்க. எல்லா இடத்துலயும் வளைந்து கொடுப்பதும் விழுந்து கிடப்பதும் எல்லாம் இருக்கு. இந்த தடவை வரக்கூடிய அதிகாரி சட்ட ரீதியா பண்ணணும்னு நினைச்சாரு, பண்ணியிருக்காரு, அவ்வளவுதானே. அவர் அதை நீங்க அப்ரிஷியேட் தான் பண்ணணும். நீங்க என்னமோ சென்சார் சிபிஎஃப்சி சென்ட்ரல் கவர்மெண்டோடைய சென்சார் போர்டும் மோடியும் அமித்ஷாவும் அந்த ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்யற மாதிரியும் அவங்க விஜய்க்கு எதிராக இருக்கிற மாதிரியும் ஏன் அவ்வளவு பெருசாக்குறீங்க விஜய்? இதுல விஜய் ஒரு நடிகர், விஜய் ஒன்னும் இந்த சென்சாருக்கு அப்ளை பண்ணலையே. அங்க 1 லட்சம் ரூபாயில எடுத்த படமும் படம் தான், 1000 கோடி ரூபாயில எடுத்த படமும் படம் தான், அவ்வளவுதான். இதுக்காக இது 500 கோடி ரூபாய் எடுத்துட்டாங்கன்னா அந்த அந்த ஆர்டிஸ்ட்ல தேனெல்லாம் தடவி படம் பார்ப்போமா? நாங்க என்ன இருக்கோ அதுதானே பார்க்க முடியும்.
தவிர இவங்க லீகலாக அந்த என்ஓசி வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? ஏன் அந்த ப்ரொடியூசர் ஒரு பிரஸ் மீட் வச்சு அத்தனையும் டாக்குமெண்ட்ஸை காட்ட வேண்டியதானே பப்ளிக்ல? தவறு ப்ரொடியூசர் மேல தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா சார்? தவறு ப்ரொடியூசர் மேல. சென்சார் சர்டிபிகேட் வாங்காம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணது தப்பு. ஒரு படத்துக்கு 1.5 வருஷம் முன்னாடியே கால் ஷீட்டை வாங்கி அதை வாங்கி லொகேஷனை போட்டு ஸ்க்ரீன் பிளே பண்ணி டிஸ்கஷன் பண்ணி ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை பண்றவங்க அது என்ன திண்டிவனம் டோல்கேட் மாதிரி டக்குன்னு அங்கே போய் காசு போட்டோன்னு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா? முதலே அதை வாங்கி அவரை அந்த படத்துக்கு விட்டியே இந்த படத்துக்கு விட்டியேன்னு கேட்க முடியாது. இதே காட்சி இன்னொரு படத்துல இருந்தா கூட அது வேற கதை அமைப்புல வேற இடத்துல வர காட்சியா இருக்கும். இந்த படத்துல வரும்போது வேற இடத்துல வேற காட்சியா இருக்கும். ரெண்டையும் எப்படி ஒன்னா பார்க்க முடியும்? எல்லாருமே தான் பட்டன் போட்டுக்கிறாங்க சட்டையில. மொத்தம் பட்டனை வாயில போட்டுட்டான். பட்டன் தானே போட்டுக்கிறான், அது அது தப்பு இல்லையா அப்படின்னு பேச முடியும்? ரெண்டுத்துக்கும் பட்டன் தான் இருக்கும். ஆனா பட்டனை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு இருக்குல்ல. ஏன் கிரியேட்டிவிட்டியில போய் நீங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பாக்குறீங்க? இதுல முழு தப்பும் ஜனநாயகன் படக்குழுவினர் மேல, அந்த ப்ரொடியூசர் மேல. இதை வச்சு விஜய் அனுதாபம் தேடலாம்னு நினைச்சா அது ஃபெயிலியரா தான் முடியும். ஏன்னா இப்ப அடுத்த ரிலீஸ் தேதி இன்னும் தள்ளி போச்சு அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, எலெக்ஷனுக்கு பிறகு தான் ரிலீஸ் பண்ண விடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. யார் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க? படம் இன்னும் கொஞ்ச நாள் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ண ஒண்ணுமே வேணாங்க. விஜய் தான் 500 கோடி ரூபாயே இனிமே எனக்கு வேண்டான்னு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல இந்த படம் தியேட்டர்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணும்? பேசாம தமிழ்நாட்டுல விட்டுரு சொல்லுங்க. நேரம் கொண்டு போய் வெளிநாட்டுல மாத்திரம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. சென்சாரே பண்ண வேண்டாமா நீங்க? சென்சாரே பண்ண வேண்டாமா நீங்க? நேரம் அமெரிக்கால, லண்டன்ல, பிரான்ஸ் எல்லாம் அவருக்கு தான் உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. அங்க பண்ணிக்க வேண்டியது தானே. சும்மா இங்க இதுல என்ன அனுதாபம் தேடுறது? 10 மணிக்கு எக்ஸாமு, 10:30 மணிக்கு கதவை சாத்திடுவாங்கன்னா நான் 10:45 போயிட்டு என் அநியாயம் நடக்குது, இந்த மாதிரி அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? ஒரு 1/4 மணி நேரம் லேட்டுனா 1/4 மணி நேரம் லேட்டுனா பிளேன் போயிடும், ட்ரெயின் போயிடும். கையில் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நாக்க வழிக்கிறதா? எங்கிட்ட தான் டிக்கெட் இருக்கேன்னு பேசுனா அது எவ்வளோ முட்டாள்தனமோ அதே மாதிரி முட்டாள்தனம் தான் இப்பொழுது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனை குற்றம் சொல்வது. இது கோர்ட்டுக்கும் நல்லா தெரியும். ஆனால் கோர்ட் என்பது இது நியாயமான முறையில் பரிசீலிக்கணும்னு எப்படி சட்டப்படி வருதோ அப்படி பரிசீலிக்கிறாங்க, அவ்வளோதான்.